நாங்கள் எங்களை மக்கள் நம்ப செய்ய வேண்டும். தேர்தலில் வாக்களித்து விட்டார்கள் என்பதற்காக மக்கள் எங்களை நம்பிவிட்டார்கள் என்றதல்ல கருத்து. ஏனென்றால் தேர்தல் முறைமையில் இருக்கின்ற பலவீனங்கள் காரணமாக அந்த வெற்றி ஈட்டப்படலாம். சிஸ்டம் ஒன்றுதான். இப்ப நீங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்பப்ளிக்கன் என்றும் இருக்கும், டெமோக்ராட்டிக் என்றும் இருக்கும். இயக்கிறவர் பின்னிக்கு இருந்த ஒருவன் தான். இவர்கள் இங்கு தங்களுக்கான ஒரு கட்சி அமைக்கின்ற பொழுதுதான் அந்த கட்சியின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய தேவைகளையும் குறைகளையும் எடுத்துக் கூறுவது மட்டுமில்லை, தங்களுடைய விருப்பக்கேற்ப அனைத்துலக தொடர்புகளையும் மேற்கொள்ளக்கூடிய வலிமையை பெறுவார்கள். தாங்களாகவே இந்த முடிவை எடுத்து தாங்களாகவே அதில் ஒற்றுமையாக செயற்பட்டிருக்கிறார்கள். அது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி. எங்களுடைய மக்கள் தங்களுடைய விருப்பை வெளிப்படுத்திய பொழுது இந்த 1977 ஆண்டு தேர்தல் முடிவுக்கு பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய ஈழத்தமிழ் தேசிய சபை அமைப்போம், அந்த தேசிய சபையின் ஈழத்தமிழர்களுக்கான அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்று சொல்லித்தான் நீங்கள் மக்களிடமிருந்து வாக்கை வாங்கினீர்கள். ஆனால் எந்த தேசிய சபை அமைத்தீர்கள்? ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறது இலங்கையில் ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய காலில் போய் விழுந்தீர்கள். அதே மாதிரியாக பிராந்திய மேலாண்மைகளிடமும் அனைத்துலக வெள்ளாண்மைகளிடமும் போய் காலிலே விழுகின்ற ஒரு அரசியல் வலிமையை தோற்றுவித்தீர்கள். நீங்கள் அதை தோற்றுவித்தீர்கள். அந்த சிஸ்டம் அவர்கள்ட்ட அப்படித்தான் இருக்கின்றது. எனவேதான் இப்போது அதற்கு மாற்று நடவடிக்கையாக முஸ்லிம் மக்கள் தங்கள் போக்கை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். சீனா புதிய அரசியல் ஒழுங்குமுறையினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறது. வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. அப்படியான சூழலில் அமெரிக்கா தடுமாறுகிறது. அது தனக்கான அந்த அதிகார பலத்தை கட்டமைப்புக்கான முயற்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் சேர்த்து. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணையதளில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது இலக்கின் சிந்தனை. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர், மூத்த ஆய்வாளர் மற்றும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தராஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தராஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் பெருமையை பேணுவதற்கு அழுத்த குழுவாக ஈழத்தமிழர்கள் மாறுவதற்கு பிரித்தானிய தேர்தல் முடிவுகள் வழிகாட்டட்டும் என்ற தலைப்பை இங்கே மாஸ்டர் தந்திருக்கிறீர்கள். எவ்வாறு வழிகாட்டப் போகின்றது கூறுங்கள். பிரித்தானிய தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. மீண்டும் ஒரு அதிகார மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. லேபர் கட்சி 412 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. 3-2 பெரும்பான்மை பெறுவதற்கு 20 பாராளுமன்ற உறுப்பினர்களை குறைவான நிலையில் இந்த தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், லேபர் கட்சிக்கு 34% வாக்குகள் தான் அளிக்கப்பட்டிருக்கின்றன. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 24% வாக்குகள் அளிக்கப்பட்டது. ஆனால் 34% வாக்களை பெற்ற லேபர் கட்சி 412 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற 24% வாக்களை பெற்ற கன்சர்வேட்டிவ் கட்சி 121 உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றது. இதை பொதுவாக அரசியல் அறிவியலில், அரசியல் விஞ்ஞானத்தில் இதனை ஜனநாயகத்தினுடைய குறைபாடு என்று கூறுவார்கள். எப்பொழுதுமே தேர்தல் முறைமைகளில் இருக்கின்ற குறைபாடு ஜனநாயகத்தினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தாத ஒரு போக்கு உலகிலே காணப்படுகின்றது. அது நாங்கள் முதலில் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும். ஆன காரணத்தினால்தான் எப்பொழுதுமே ஜனநாயக தேர்தல் நடக்கின்ற பொழுது அந்த ஜனநாயக தேர்தல்களில் பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த அதிகாரத்துக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள் ஒரு 50% வாக்களை பெற்றிருக்கின்றார்களா என்று சொல்லி எடுத்து நோக்குவார்கள். ஆனால் பார்த்தால் இப்பொழுது இந்த தேர்தல் மிக தெளிவாக தெரிகின்றது. எந்த ஒரு தொகுதியிலும் பெரும்பாலும் லேபர் கட்சி 50% வாக்களை பெறவில்லை. பொதுவாக 35%, 34%, ஆக கூடினால் 40% வாக்களை பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த தேர்தல் முடிவு கூறுகின்ற விடயம் என்னவென்றால், ஜனநாயகத்தினுடைய குறைபாடாக இருக்கின்ற இந்த தேர்தல் முறைமைகள் மேலும் மேலும் மாற்றியமைக்கப்பட வேண்டும். எல்லா மக்களுக்குமான
பிரதிநிதித்துவம் அமையக்கூடிய முறையிலே அந்த தேர்தல்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். பிரித்தானியாவில் இது நீண்ட காலமாக பேசப்படுகின்றது. ஆனால் இதுவரை எந்த அதற்கான சரியான முறைமைகள் வெளிப்படுத்தப்படவில்லை என்பது இந்த தேர்தல் தருகின்ற முதலாவது பாடமாக இருக்கின்றது. அதே நிலையில்தான் இலங்கையிலும் கூட வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயகம் என்கின்ற அந்த அடிப்படையிலே வடக்கு கிழக்குக்கான பிரதிநிதித்துவம் என்ற அடிப்படையிலே ஆரம்பத்திலே வகுப்பற பிரதிநிதித்துவம் சொல்லி இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அதை மாற்றி எல்லா மக்களுக்குமான வாக்குரிமை என்கின்ற ஒரு முறைமையை கொண்டு வந்த பொழுதுதான் எண்ணிக்கையில் வடக்கு கிழக்கை தவிர்ந்த பகுதிகள் எண்ணிக்கையில் பெரும்பான்மையராக இருந்த சிங்களவர்கள் பெரும்பான்மை கட்சியினர் என்ற வகையிலும் அந்த பெரும்பான்மை கட்சியினர் சொல்வதை சிறுபான்மையினர் கேட்க வேண்டும் என்ற நிலையிலும் அந்த தேர்தல் முறைமை மாறுபட்டது. ஆகவே நாங்கள் முதலிலே தேர்தல் முறைமை ஒன்றை சந்திக்கின்ற பொழுது அந்த தேர்தல் முறைமைக்குள் எங்களுடைய பலத்தை எவ்விதமாக வெளிப்படுத்துகிறது என்பது மிக முக்கியமான விடயம். அந்த விடயத்தில் தான் இப்பொழுது பார்த்தீர்களே இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சி இங்கு வீழ்ச்சியடைந்ததற்கு மிக பிரதானமான காரணமாக இருப்பது அவர்கள் ஒரு பொதுமைத்தன்மையில் போட்டி போடவில்லை. கன்சர்வேட்டிவ் கட்சி உள்ளேயே பல கூறுகளாக தான் போட்டி போட்டார்கள். பல கூறுகளாக போட்டி போட்டதனுடைய விளைவாகத்தான் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு வகையில் பார்க்க போனால் அது கட்சியில் இருக்கின்ற தலைமையை மற்றவர்கள் ஏற்காத ஒரு நிலைமையாக கூட எடுத்து நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரிஷி சுனக் ஆசிய பின்னணியில் முதலாவது பிரதம மந்திரி என்ற அந்த தன்மை இருக்கின்ற காரணத்தினால்தான் நேற்றைய தினத்திலே புதிய பிரதமர் தன்னுடைய உரையை தொடங்குகின்ற பொழுதே மிக தெளிவாக கூறினார், ரிஷி சுனக் அவர்கள் ஆற்றிய பணிகள் அர்ப்பணிப்புடனும் உண்மைத்தன்மையுடனும் இடம்பெற்றன. அதற்கு நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த புதிய மாற்றத்தை உடனடியாகவே நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை உடனே செய்ய வேண்டும் என்று கூறினார். இவ்விதமாக ஒரு கூறிய காரணம் இந்த தேர்தல் முடிவு இங்கு இங்கிருக்கின்ற இனத்துவ சிறுபான்மை இனங்களுக்கு இடையிலே பெரும்பான்மை சமூகத்துடன் முரண்பாடுகளை ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக கூட பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் அந்த வகையிலும் கூட இந்த தேர்தலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில பார்க்கின்ற பொழுது புதிய பிரதமர் அவர்கள் கூறியிருக்கின்ற மிக பிரதானமான கருத்து என்னவென்று சொன்னால், நாங்கள் எந்த ஒரு மாற்றத்துக்கு போகும் பொழுது அந்த மாற்றத்தை உடனடியாக செயற்படுத்த வேண்டும், உடனடியாக செயற்படுத்துவதற்கான முறைமைகளை தோற்றிக்க வேண்டும். அதில் கூறியிருக்க மிக பிரதானமான கருத்து என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களை மக்கள் நம்ப செய்ய வேண்டும். தேர்தலில் வாக்களித்து விட்டார்கள் என்பதற்காக மக்கள் எங்களை நம்பிவிட்டார்கள் என்றது அல்ல கருத்து. ஏனென்றால் தேர்தல் முறைமையில் இருக்கின்ற பலவீனங்கள் காரணமாக அந்த வெற்றி ஈட்டப்படலாம். அந்த வெற்றி ஈட்டப்படுகின்ற பொழுது அந்த வெற்றி எனக்கான ஒரு பெருவெற்றியை நினைத்துக்கொண்டு இன்னை மக்கள் நம்பிவிட்டார்கள் நினைத்துக்கொண்டு செயற்பட தொடங்கினா இருந்தால் நான் மக்களுக்கு எதிராக செயற்படுவேன். இதுதான் தமிழ் அரசியல்வாதிகள் செய்கிற மிக பிரதானமான சிக்கலாக இருக்கின்றது. ஆகவே அதை அவர் நேரடியாக சொன்னார். நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு முதல் இருக்கிற வேலை அவர் வேறொன்றையும் சொல்லவில்லை. வெளிநாட்டு பிரச்சனை அது இது எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு அமைச்சரவை இந்த காலையில கூடுகின்றது. அமைச்சரவை கூடிய பின்னர் நாளைக்கு அவர் நேட்டோவினுடைய புதிய தலைமையை ஏற்றிருக்கின்ற நெதர்லாண்ட்ஸ் பின்னணியிலே நேட்டோ அமைப்பை சந்திப்பதற்காக அவர் ஞாயிற்றுக்கிழமை செல்ல இருக்கின்றார் என்ற செய்திகள் வருகின்றது. ஆகவே அவர்களுடைய மிக பிரதானமான விடயம் இந்த பிரித்தானியோட பாதுகாப்பு, ஐரோப்பியாவுடைய பாதுகாப்பு, அதே நேரத்தில் அவர்களுடைய கூட்டாண்மையாக இருக்கின்ற அமெரிக்காவுடைய பாதுகாப்பு என்பது இவர்களுடைய மிக முக்கியமான விடயம். அந்த தன்மைகள் தான் இருந்தாலும் கூட அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன சொன்னார் என்றால், மக்கள் எங்களை நம்ப செய்ய வேண்டும். அந்த அடிப்படையை முதலில் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய ஸ்டட்ஃபோர்ட் அண்ட் பவ் தேர்தல் தொகுதியிலே எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரித்தானிய இனத்துவ சிறுபான்மையினர்கள் சார்பாக போட்டியிட்ட லேபர் கட்சியிலே போட்டியிட்ட உமாகுமரன் அவர்களுடைய தேர்தல் தொகுதி வாக்கு அளிப்பு முறையை மையமாக வைத்துத்தான் இந்த ஆசிரியர் தலையம் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு தொகுதியை மையமாக வைத்து நாங்கள் பேசப்படுகின்ற பொழுது அது பொதுவாக எல்லா தொகுதிகளுக்குமான ஒரு பொதுப்பண்பையும் அது கொண்டதாக இருக்கின்றது. அவ்விதமாக பார்க்கின்ற பொழுது இந்த ஸ்டட்ஃபோர்ட் அண்ட் பவ் தேர்தல் தொகுதியில் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 44% ஒரு வீதமான
19,145 வாக்களை பெற்ற அவருக்கு அடுத்தபடியாக வந்த 17.5% வாக்களை பெற்ற கிரீன் கட்சியைச் சேர்ந்த ஜோ ஹட்சன் ஸ்மால் பெற்ற 7,511 வாக்களை விட 11,634 மேலதிக வாக்குகளால் லேபர் கட்சியின் குமாரன் வெற்றி பெற்றுள்ளார். இதன்படி வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற வரலாற்றிலேயே பிரித்தானிய தமிழர் என்கின்ற இனத்துவ சிறுபான்மையினத்தின் முதல் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்று பெருமையை லேபர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் பெற்றுள்ளார். உமாகுமரன் அவர்கள் 14 ஆண்டுகால டோரி சித்தி பெற தவறிவிட்டது. இப்பொழுது மாற்றத்துக்கான நேரம். நாம் ஒன்று சேர்ந்து ஸ்டட்ஃபோர்ட் பவுக்கான எதிர்காலத்தை கட்டியெழுப்புவோம். நான் உங்கள் குரலாக வெஸ்ட்மினிஸ்டர் ஒலிப்பேன், அத்துடன் உங்களுக்காக போராடு என்று அவரது தேர்தல் கொள்கை விளக்க துண்டு பிரசுரத்தில் பதிவு செய்திருந்தார். இந்த வகையில் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் கடமை பொறுப்பு என்ன என்பதை அவர் எனது தொகுதி மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களின் வாக்குகளால் தெரிவாகியுள்ளார். இதனாலேயே அவர் இந்த கடமை பொறுப்புடன் லேபர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அதே வேளையில் அவரது ஈழத்தமிழின தன்மையின் அடிப்படையில் பிரித்தானிய தமிழர்களின் தேசியத்தன்மையை பொதுவாகவும் ஈழத்தமிழர்களின் தேசியத்தன்மைக்காக சிறப்பாகவும் போராட வேண்டும் என்பதையும் இலக்கிய விடத்தில் எடுத்துக் கூற விரும்புகிறது. இந்த மும்முனைப்பட்ட மக்கள் பணிகளில் இணைப்பு பாலமாக அவர் பணியாற்றி சிறப்பு பல பெற்றிட இலக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. அதுவும் உலகில் ஈகத்தில் தன்னிகர் இல்லாத உரிமைக்காக போராடுவதில் அர்ப்பணிப்புகளையும் ஈடிணை இல்லாத வகையில் செய்த ஈழ தமிழ் பெண்களின் தொன்மையின் தொடர்ச்சியுமான உறுதியையும் அர்ப்பணிப்புகளையும் தனது மரபணுவாக கொண்டுள்ள மாண்புமை உமாகுமரன் அவர்களுக்கு அந்த மரபணுவை அவருக்கான வெற்றிகளுக்கான அடித்தளமாக விளங்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்பது இலக்கின் உறுதியான எண்ணம் என்று முதலில் கூறணும். என்னன்னு சொன்னால், இந்த தமிழினஸ், அதாவது இன்னொரு நாட்டில் வேறு மொழி பேசுகின்ற வேறு பண்பாட்டில் இன்னொரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய தன்மையைத்தான் அந்த மண்ணிலே பிறந்து வளர்கின்ற பிள்ளைகள் வெளிப்படுத்துவார்கள். அந்த வகையிலே எல்லா அரசியல் ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், அவர்களில் அந்த தன்மை இருக்கும். பெற்றோர்களுடைய தன்மை, பெற்றோர்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற பண்பாட்டினுடைய அடிப்படையான தன்மைகள் இருக்கும். ஆனவகையினால் இப்ப இங்கு இருப்பவர்கள் பிரித்தானிய தமிழர்களை தவிர, பிரிட்டிஷ் தமிழ்ஸை தவிர இவர்கள் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லி கூற முடியாது. அதே மாதிரி தான் தமிழர்கள் இங்கு இருக்கின்றால் அவர்களை இந்தியன்ஸ் என்றோ அல்லது இந்திய தமிழர்கள் என்றோ கூற முடியாது. அவர்களிடத்திலே அந்த தமிழினஸ் இருக்கும், தமிழின தன்மை இருக்கும். அந்த தமிழின தன்மையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணில் தங்களுக்கான பிரதித்துவத்தை வெளிப்படுத்தி அங்கிருக்கின்ற ஜனநாயக பாரம்பரியங்களுக்கு கூடாக தங்களுக்கான முறைமைகளை சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் அமைய கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் அவருடைய முதல்நிலை பொறுப்பாக இருக்கும். அதே நேரத்திலே தங்களுடைய தாயகத்தினுடைய தாயகத்தை விட்டு எதற்காக தங்களுடைய தாயந்தையர் இங்கு புலம்பெயர்ந்தார்கள் என்கின்ற அந்த சிந்தனை அடிப்படையில் அந்த மண்ணுக்கான உண்மையான, நீதியான, நேர்மையான ஒரு அரசியல் மாற்றத்தையும், அந்த மண்ணினுடைய மக்கள் எதற்காக தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்தார்கள், அர்ப்பணம் செய்தார்கள், எதற்காக தங்களுடைய வாழ்வை இழந்தார்கள் என்று அந்த அடிப்படையில் இவ்விதமாக அங்கே துன்பப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அந்த மக்களுக்கான ஆதரவையும் தான் இவர்களால் வழங்க முடியும். ஈழத்தமிழர் உரிமையை பேணுவதற்கு அழுத்த குழுவாக ஈழத்தமிழர்கள் மாறுவதற்கு பிரித்தானிய தேர்தல் முடிவுகள் வழிகாட்டட்டும் என்று நீங்கள் உங்களுடைய தலைப்பு இருக்கின்றது. இந்த அழுத்த குழுவாக ஈழத்தமிழர்கள் மாறுவதற்கென்று நீங்கள் கூறுவதை விளக்கம் தர முடியுமா? முதலாவதாக இங்கிருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய இனவழி வந்த பிள்ளைகளுக்கு தங்களுடைய தாயகத்தினுடைய வரலாறு, தங்களுடைய தாயகத்துடைய பொருளாதார நிலை தெளிவாக தெரிய வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் ஏன் அந்த மண்ணை இழந்து நாங்கள் வேறு எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் கூட காலப்போக்கில் அந்த மண்ணுக்குரியவர்கள் தான் மாறுவோம். அது வெளிப்படையான ஒன்று. இன்று சீசல்ஸில், மொரிஷியஸில் எல்லாம் பார்த்தால் அங்கே தமிழர்கள் வாழ்ந்தார்கள். என்று அவர்களுடைய பெயர்களில் தான் தமிழ் இருக்கின்றதே தவிர அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களால் தமிழை வெளிப்படுத்தி வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோசியல் மீடியாக்களுடைய தன்மை காரணமாக, ஊடகத்தினுடைய வளர்ச்சி காரணமாக உலகத்தமிழினமாக நாங்கள் வாழ்வதற்கான ஒரு தன்மையை நாங்கள் பெற்றிருந்தாலும் கூட பேரரசர் சிவத்தம்பி அவர்கள் தெளிவாக கூறுவார்கள், தேசம் கடந்துரை மக்கள் நாங்கள், தேசம் கடந்துரை மக்களாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய தாயகத்தினுடைய பிரச்சனைகளை அந்த இங்கே வாழ்பவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிவூட்டலை, அந்த அறிவூட்டலுக்கு கூடாக அது அவர்களுடைய
இன்னொரு கடமையாக இருக்கின்ற அந்த உணர்வை, அதான் தமிழின உணர்வாக வேணும். இப்ப இஸ்ரேலியர்கள் வந்து கிட்டத்தட்ட 985 ஆண்டுகள் வெளிநாடுகளில் வாழ வேண்டிய ஒரு புலம்பெயர் சூழலில் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் அதனை செய்தபடியினால் இஸ்ரேல் எப்பொழுதுமே அமுக்கக்குழுக்களாக இருந்தார்கள். ஒரு கட்டத்திலும் வந்து அவர்கள் வந்து பிறநாட்டிலே வாழ்றோம் என்பதற்காக தங்களுடைய தனித்துவத்தை இழக்கவில்லை. அது மாத்திரமில்லை, அந்த தனித்துவம் இங்கு அவர்கள் வாழ்வதற்கான தேவையாக இருக்கின்றது. அதான் அடுத்த கட்டத்திலே கூறுகின்றோம். அதாவது இவர்கள் இங்கு தங்களுக்கான ஒரு கட்சி அமைக்கின்ற பொழுதுதான் அந்த கட்சியின் அடிப்படையிலே வந்து அவர்கள் தங்களுடைய தேவைகளையும் குறைகளையும் எடுத்துக் கூறுவது மட்டுமில்லை, தங்களுடைய விருப்பக்கேற்ப அனைத்துலக தொடர்புகளையும் மேற்கொள்ளக்கூடிய வலிமையை பெறுவார்கள். அந்த வகையில் தான் இன்று பார்த்தீர்களா இருந்தால் லேபர் கட்சியினுடைய 4 முக்கிய தொகுதிகளில் இப்பொழுது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கட்டமைக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய கட்டமைப்பானது லேபர் கட்சியினுடைய 4 தொகுதிகளில், அதுவும் மிக முக்கியமான தொகுதிகள். லீஸ்டர் தொகுதியிலே லேபர் கட்சி நிழல் அமைச்சர்கள் அலுவலக அமைச்சர் ஜொனாத்தன் அஸ்பத் 13,760 வாக்களை பெற, இது காசாவுக்கான வெற்றி என போட்டியிட்ட ஷொக்கட் அடம் 14,739 வாக்களை பெற்று அங்கே வந்து அவர்களிடம் 1069 வாக்குல தோல்வியடைந்தார். லேபர் கட்சியின் முன்னாள் ஹோம் செக்ரட்டரி ஜாக்ஸ்டோவின் தொகுதியாக விளங்கிய பிளாக்பர்னில் லேபர் கட்சியின் கேட் ஹொலன் 10,386 வாக்கள் பெற, முஸ்லிம் வேட்பாளரான அடன் ஹுசைன் 10,518 வாக்கள் பெற்று 132 வாக்களால் தோல்வி கண்டார். டிவஸ்பெரி அண்ட் பட்லியில் லேபர் கட்சியின் சான்சலர் ரேச்சல் ரீப்ஸின் முன்னாள் ஆலோசகர் ஹீத்தர் இக்பால் 2,707 வாக்கள் பெற, அவருடன் போட்டியிட்ட முஸ்லிம் வேட்பாளர் 15,646 வாக்கள் பெற்று 6,934 வாக்களால் அவர் தோல்வி கண்டார். பர்மிங்ஹாம் பெரி பாரில் லேபர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹலித் முகமட் 12,796 வாக்களை பெற, முஸ்லிம் வேட்பாளரான அஜூப் கான் 13,303 வாக்களை பெற்று 507 வாக்களால் தோல்வி இருந்தார். அது மட்டுமில்லை, பல தொகுதிகள், குறிப்பாக இல்ஃபர்ட் நோர்த்தில் இப்பொழுது ஹெல்த் செக்ரட்டரியாக வந்திருக்கின்ற அமைச்சர் கூட அங்கு வந்து 132 வாக்கள் வித்தியாசத்தில் தான் அவருடன் போட்டியிட்ட முஸ்லிம் வேட்பாளர் வந்து தப்பி பிழைத்திருக்கின்றனர். இதை காட்டுகிறது என்றால் அவர்கள் ஒருங்கிணைந்து தங்களுக்கான ஒரு கட்சி அமைத்த பொழுது அந்த கட்சியின் பின்னணியிலே வந்து அவர்கள் செயல்படுகிறார். இதைத்தான் நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வருகின்றோம். இப்போ நீங்கள் அமுக்க குழுக்களாக மாறுவது என்பது இருக்கின்ற கட்சிக்குள் சென்று அந்த கட்சியினுடையவர்களாக நாங்கள் வேலை செய்வதல்ல. அதற்கு மாறாக எங்களுக்கான ஒரு தனித்தன்மையை இளம் பிள்ளைகளும் பெற வேண்டும், நாங்களும் பெற வேண்டும். அவ்விதமாக பெறுகின்ற பொழுதுதான் அது அமுக்க குழுக்களாக மாறும். அது மட்டுமில்லை, அந்த அமுக்க குழுக்கள் வந்து அரசாங்கம் பயப்பட வேண்டும். இன்றைக்கு வந்து இல்ஃபர்ட் நோர்த் எடுத்தீர்களா என்றால் அங்கு 132 வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு தன்னுடைய தொகுதியில் என்ன மாதிரியாக முஸ்லிம் மக்களுடைய வாக்களை தக்க வைக்கின்ற என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலுக்குள் இருக்கின்றனர். அப்படி வருகின்ற பொழுதுதான் அவர்கள் வந்து இந்த எங்களுடன் வந்து அவர்கள் கூட்டாண்மையாக செயற்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையோ அல்லது வந்து நாங்கள் தனித்துவமாக செயற்பட்டால் தனித்துவமாக செயற்படுவதை அவர்களுடைய வாக்கள் சிதறாதவாறு எப்படியாக பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனைகளுக்கு போவார்கள். அதை விட்டுவிட்டு நாங்கள் வந்து இருக்கின்ற கட்சிகளுக்குள் நாங்கள் செயற்படுகின்ற பொழுது அந்த கட்சிகளுக்கு சார்பாக நாங்கள் வெற்றி பெறுகிறோம். அது நல்ல விடயம், அதுக்காக பாராட்டுகின்றோம். என்ற இந்த நாட்டினுடைய அரசியலில் நாங்கள் பங்கு பெற்ற வேணும். ஆனால் அந்த மாதிரியான வெற்றிகள் எங்களுடைய தமிழின தன்மைக்கான மாற்றங்களையோ அல்லது வந்து எங்களுடைய தாயகத்தினுடைய தேவைகள் குறைபாடுகளுக்கான மாற்றங்களையோ செய்ய மாட்டாது. ஆனபடியினால்தான் இந்த அமுக்க குழுக்கள் என்பது எப்பொழுதுமே வந்து அந்த தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துகின்ற முறையிலே இந்த ஒருங்கிணைகிறது ஒற்றுமை பற்றியெல்லாம் பேசுவார்கள். ஒருங்கிணைகிறது ஒற்றுமையெல்லாம் எல்லா இடத்திலும் ஒற்றுமையினம் இருக்கின்றது. ஒரு அரசியலும் ஒற்றுமை வராது என்றால் எல்லா அரசியலும் ஒரு போட்டி போட்டுத்தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்ற நேரத்திலே உள்ளுக்கு வந்து தாயும் பிள்ளையும் தேர்தல் நின்றாலும் அவர் போட்டிட்டு தான் ஆக வேண்டும். ஆக இந்த ஒற்றுமை இல்லைன்னு பேசுவது எந்த பிரயோசனம் இல்லை. அதற்கு மாறாக மக்களுக்கான ஒரு பொதுக் கொள்கையை உருவாக்கி அந்த பொதுக் கொள்கையின் அடிப்படையிலே வந்து செயற்பட தொடங்குகின்ற பொழுது மக்கள் அதை நோக்கி நகர்வார்கள். தேசிய தலைவர் அவர்கள் அங்கு அப்பொழுது இருந்த தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ், தமிழர் விடுதலை கூட்டணி இவைகள் அங்கே இருந்தன. அப்படி இருக்கின்ற பொழுது கூட அவர்கள் இளையவர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்களுடைய நாட்டுக்காக, எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய உயிரையும் கொடுத்து நாங்கள் போராடுவோம் என்ற அந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்திய பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு
ஆற்றலாக வெளிப்பட்டதும் மக்கள் எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தே பார்க்கலாம். இப்பொழுது கூட அங்கு 6வது திருத்தமும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இப்பொழுது அங்கு வந்து நடைமுறையில் இருக்கின்ற நேரத்தில் அங்கு இருக்கின்ற எந்த ஒரு ஈழத்தமிழனாவது தன்னுடைய விருப்பை தெரிவித்து அரசியல் நடத்த முடியாது. அப்படியான ஒரு சூழலில் வந்து அவர்கள் பொது வேட்பாளர் நியமித்து அந்த பொது வேட்பாளர் கூடாக வந்து ஒரு மக்கள் சபையொன்றை தாங்களே உருவாக்கி அதன் மூலமாக செயற்பட தொடங்குகின்ற பொழுது அந்த சபை வலிமை பெறுகின்ற பொழுதுதான் அங்கு வந்து மக்களுடைய உண்மையான தன்மை என்பது வெளிப்பாடு. இதுதான் அந்த அமுக்க குழுன்றது. பௌத்த பிக்குகள் வந்து இலங்கையினுடைய அரசியல் நேரடியாக இப்பொழுது 2000க்கு பிறகு அவர்கள் ஒரு சிலர் தேர்தலில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் தேர்தலில் ஈடுபடவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுடைய அந்த அழுத்தம் இல்லாமல் இலங்கையில் வந்து மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கின்ற அந்த அச்சத்தை வந்து தேர்தல் போட்டிட்டு ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றனர். அதனால்தான் இடதுசாரி கட்சிகள் கூட பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்குள் சென்றது. இப்பொழுது அனுரகுமார திசுநாயக்கா கூட இன்னத்துத்தான் அவர் பேசினாலும் கூட அவருக்கு உள்ளுக்குள் இருக்கின்ற உதறல் என்னவென்று சொன்னால் என்னை வந்து இந்த பௌத்த சிங்கள மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் என்ற அச்சத்துக்குள் இருக்கின்றார். ஆகவே இதுதான் இந்த அமுக்கக்குழு என்பது. அதை விட்டு நாங்கள் அந்தந்த நாடுகளுடைய தன்மைக்காக நாங்கள் செயற்பட வேண்டும். அது வேறு விடயம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் முடிந்த கையுடன் ஜெய்சங்கர் வந்து சீனாவில் நிற்கின்றார். மோடி வந்து நாளை 8ஆம் தேதி ரஷ்யால போய் இறங்க போகின்றார். அப்ப அந்த கூட்டாண்மைகளை எப்படி உருவாக்குவது என்கின்ற தன்மையிலே போராடுகிறார்கள். அவர்கள் சீனாவை பகமையாக பார்க்கவும் இல்லை, ரஷ்யாவை வந்து அமெரிக்காக்கோ அல்லது அமெரிக்கான நாடுகளுக்கோ பயந்து ரஷ்யாவை பகமையாக பார்க்கவும் இல்லை. அதாவது என்னுடைய தேவை என்ன, என்னுடைய செயற்பாடு என்பது அதுதான் இந்த அமுக்க குழுக்களுடைய தன்மை. அதைத்தான் இந்த தேர்தல் எங்களுக்கு படிப்பித்திருக்கின்ற என்பது இந்த ஆசிரியர் தலைங்கத்துக்கு கூட வெளிப்படுத்துகின்ற கருத்தாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். அதாவது நீங்கள் அந்தந்த நாடுகளுடைய தன்மையை வெளிப்படுத்து என்று சொல்லும் பொழுது அது இயல்பாகவே வெளிவரும். நீங்கள் கூறுங்கள் எளியவர்கள் அவர்களுடைய அந்த ரூட் எங்கிருந்து வந்தார்களோ அந்த அவர்களிடம் அந்த பண்பாடுகள் இருந்தாலும் அவர்கள் வாழுகின்ற நாடுகள் பிறந்து வளர்ந்து வாழுகின்ற நாடுகளுடைய தன்மை அவர்கள் இயல்பாகவே வரும். அது காலத்தின் வளர்ச்சி. அதை நாங்கள் தொல்காப்பியமே சொல்கிறது. தொல்காப்பியம் வந்து தெளிவாக சொன்ன ஒரே ஒரு சூத்திரம் என்ன, முதலிடப்பட்டது நிலமும் பொழுதும். உனக்கு கடவுள் கூட முதல் இல்லை, நீ வாழ்ற நிலமும் நீ வாழ்ற காலம் தான் உனக்கு முதல். அதை வச்சுதான் நீ வாழ்வா என்று முதலாவது தொல்காப்பியத்துல 5வது நூற்பாவை அதுதானே. சிறப்பு. நன்றி மாஸ்டர். அரசுடன் வருகின்றேன். பிரித்தானியாவில் நடந்து முடிந்த இந்த தேர்தல் நிறைய செய்திகளை கூறுகிறது, நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக இப்ப மாஸ்டர் கூறியது போல் சில தொகுதிகளில் இந்த இண்டிபெண்டனாக சுயாதீனமாக நின்றவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் இது வரலாற்றில் முதல் தடவையாக இருக்கலாம் இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்றது. இது என்ன செய்தியை கூறுகின்றது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்ப 2 கட்சிகளிலும் அதாவது 2 இங்கത്തെ நடைமுறையில் தேர்தல் நடைமுறையில் மக்கள் வந்து ஒன்று நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறார்கள். அதுதான் உங்களுக்கு தெரியும். தற்போதைய இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 60% மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த அதாவது 2019ஆம் ஆண்டு ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட 7.6% வந்து வீழ்ச்சியானது. இங்கு ஒரு ஜனநாயகம் முறைமை இருப்பது போல் தோற்றப்பாடு இருக்கின்றது இந்த மேற்குலகத்துல. அதாவது மேற்குலக நாடுகளின் தேர்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமது தேர்தல்கள் வந்து ஒரு ஜனநாயக வழியில் நேர்மையாக இடம்பெறுவது போன்று அந்த மேற்குலக ஊடகங்கள் எம்மை நம்ப வைக்கின்றன. மக்கள் ஆதரவுகள் இருந்தால் தமது திட்டங்களுடன், அதாவது அவர்களின் சொந்த ஐடியாக்களுடன் யாரும் பதவிக்கு வரலாம் என்பது போன்ற பாவனை தான் அது. ஆனால் உண்மை அது அல்ல. மிக பெரும் மாற்றங்களோட அடிக்கடி எந்த ஒரு நாடும் இயங்க முடியாது. எனவே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையில் இந்த தேர்தல் என்பது ஒரு இறுதியான சட்டபூர்வமான நடவடிக்கை மட்டுமே, அல்லது இந்த ஆளும் வர்க்கத்தின் ஒரு நீண்ட தெரிவு முறைக்கு பின்னர் ஒரு மக்களின் அங்கீகாரத்தை பெறும் நடவடிக்கை. சிஸ்டம் ஒன்றுதான். இப்ப நீங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்பப்ளிக்கன் என்றும் இருக்கும், டெமோக்ராட்டிக் என்றும் இருக்கும். இயக்கிறவர் பின்னிக்கு இருந்த ஒருவன் தான். ஆனா இந்த மக்களை ஒரு உலகத்தை நம்ப வைக்கணும், எங்களுக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கின்றது என்று. அந்த ஜனநாயகத்தை நம்ப வைக்கணும் என்றதுக்கான 2 கட்சிகள் இருக்கும். அவ்வளவுதான். அதே போலதான் இங்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லேபராக இருக்கலாம், கன்சர்வேட்டிவாக இருக்கலாம். அதுக்கு மைய புள்ளியாக ஒரு குழு இருக்கு, எலைட் குரூப் என்று சொல்றது.
ஆனால் இதில் இப்போது இங்கு வாழ்கின்ற மக்கள் இந்த லேபர் கட்சிக்குள் சேர்ந்து அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் சேர்வதால் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை உணர்த்தும் முகமாக அதனை பலரும் இந்த சிஸ்டத்துல இங்குள்ள மக்களும் ஒரு நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அதுக்கு 2 உதாரணம். ஒன்று ரிஃபார்ம் கட்சியின் வாக்குப்பலம், அடுத்ததாக மக்கள் தேர்தலில் காண்பிக்கின்ற அக்கறையின்மை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு வருகிறது. 2017ஆம் ஆண்டு 69%, பிறகு 67%, இப்போது 60%ஆக போய்விட்டது. என்று சொன்னால் அவர்களுக்கு அதில் நம்பிக்கை இழந்தது. அடுத்ததாக இங்கு வாழ்கின்ற சிறுபான்மையின மக்களின் நம்பிக்கை இழப்பு தான் இதை காட்டுகிறது. நீங்கள் இஸ்ரேல் காசா போர் இந்த தேர்தலில் கடும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது கன்சர்வேட்டிவ் கட்சியின் மரணத்துக்கும் அதுதான் உண்மையில் காரணமாக அமைந்திருக்கு. பல இடங்களில் அவர்கள் இங்கத்தே ஊடகங்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இங்கத்தே ஊடகங்கள் தேர்தல் தொடர்பான ஆய்வுகளை வெளியிடும் போது இந்த இண்டிபெண்டன்ட்டுக்கு தனியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. என்றால் எல்லோரும் சுயமாக சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இப்ப முஸ்லீம் கிட்டத்தட்ட 5-6 பேர் இண்டிபெண்டா வந்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் சமூகம் திட்டமிட்டு தாங்களாகவே கூடி ஆலோசித்து தாங்களாகவே இந்த முடிவை எடுத்து தாங்களாகவே அதில் ஒற்றுமையாக செயற்பட்டிருக்கிறார்கள். அது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தலுக்கு பிறகு புதிதாக நியமிக்கப்பட்ட வெளிவார அமைச்சரை ஊடகவியலாளர் ஒருவர் முதல் கேட்ட கேள்வி இதுதான்: நீங்கள் முஸ்லிம் மக்களின் வாக்குகள் இங்கு பிரிந்திருக்கின்றன. காசா தொடர்பான நிலைமை இந்த தேர்தலில் கடுமையாக எதிரொலித்திருக்கின்றது. எனவே உங்கள் கொள்கை இனி என்னவாக இருக்க போய் நீங்கள் இந்த பேரழிவை சந்தித்ததுக்கு ஆட்சியில் இந்த கட்சி பேரழிவை சந்தித்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அப்ப அவர் கூறியிருக்கிறார், நாங்கள் 2 நாடுகளின் 2 தேசம் என்ற தீர்வை வலியுறுத்துவோம், உடனடியான போர் நிறுத்தத்தை வலியுறுத்துவோம், காசாவுக்கு உதவி பொருட்கள் செல்வதை உறுதிப்படுத்துவோம் என்று அவர் அந்த பலமை போல அவர் சொல்லி இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்களுக்கு இனி இந்த மாஸ்டர் கூறியது போல உள்ளுக்குள் இனி அவர்களுக்கு ஒரு படபடப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுதான் இந்த அழுத்த குழு என்று சொல்வது தரமா. ஏன் என்று சொன்னால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ 4வது மிகப்பெரிய கட்சியாக நினைக்கிறேன் 3வது வாக்குப்பலம் உள்ள கட்சியாக ரிஃபார்ம் வந்திருக்கின்றது. நாளைக்கு இந்த முஸ்லீம் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்தார்களாக இருந்தால் கோஆர்டினேட் பண்ணி அது 4வது அல்லது 5 அல்லது 3வது இடத்தை பிடிக்கும். அப்ப அவங்க நாளைக்கு ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக அல்லது அது தனி அரசியலுக்கு ஒரு சவாலான விடயமாக அமையும் என்பது தெளிவானது ஒன்று. இப்ப இந்த தேர்தல் நீங்கள் பார்க்கலாம் 2017ஆம் ஆண்டு இப்ப மாசம் கூறியது போல அந்த தேர்தல் முறைமையை பாருங்கள். 2017ஆம் ஆண்டு ஜெரமி கோபாயின் அவருடைய தலைமையில் லேபர் கட்சி போட்டியிட்ட போது 40% வாக்குகள். ஆனால் இப்போது இவர்கள் 412 சீட்டு எடுத்திருந்தாலும் 33% வாக்குகள். அப்ப ஒன்று உங்களுக்கு தெரிகிறது, வாக்குகள் சிதறியதால் வெற்றி பெற்றார்களே தவிர ஓகொன்று மக்கள் வாக்களிக்கவில்லை. அதாவது ஜெரமி கோபாயின் இருந்த காலத்தை விட ஆதரவு குறைந்துதான் இருக்கின்றது. ஏனென்றால் எதிரி வீக்காக இருக்கிறார், அதனால் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அது லேபருக்கும் தெரியும். கொள்கை வகுப்பாளர்கள் இதையும் அலசி ஆராய்வார்கள். இன்னொன்று, இவர்கள் எந்த ஜெரமி கோபாயினை இஸ்ரேலுக்கு எதிராக கருத்தை கூறியதாக கட்சியை விட்டு அதாவது பொறுப்பிலிருந்து நீக்கினார்களோ, பிறகு இந்த தடவை அவர் தேர்தலில் நிற்க முற்பட்ட போது கூட கட்சியிலிருந்து நீக்கிறார்களோ, அந்த மிக பெரும் கட்சியை எதிர்த்து அதே தொகுதியில் நின்று மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றது என்பது மக்கள் இனிமேல் மெல்ல மெல்ல இந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் நாடகத்திலிருந்து மெல்ல மெல்ல வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஒரு புரிந்துணர்வு மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நானும் இங்க இளம் மக்கள் இப்ப புதுசாக வாக்கு உரிமை பெற்றவர்கள் இப்ப ஏலவல் படிக்கிற பிள்ளைகள் அதோட கதைத்து பார்க்கும் போது யாருமே இந்த 2 பெருங்கட்சிக்கு வாக்களிக்கவில்லை. நான் கதைத்தவர்கள் யாருமே கிரீன் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், வெவ்வேறு கட்சிகளுக்கு சில பேர் சுயேட்சைக்கு வாக்களித்திருக்கிறார்கள். யாரும் இந்த 2 பெருங்கட்சிகளுக்கு வாக்களிக்கவில்லை. என்னும் போது எதிர்காலத்தில் இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை இந்த தேர்தல் போட்டியிருக்கின்றது. நல்லொரு பாடத்தை இந்த தேர்தல் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இனி நீங்கள் கூறிய ஒரு விடயம், முக்கியமான விடயம், அதாவது
எல்லோரும் சுயாதீனமாக சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற தலையிடி மேற்கத்திய நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருப்பவர்களுக்கு, இது பிரான்சிலும் கூட அதே மாதிரியான நிலைமைகள் தான் இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவை எல்லாமே ஒரு பெரிய தலையடியை கொண்டு வரப்போகின்றது. உலக ஒழுங்கில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாற்றத்தின் ஊடாக இதுவும் அங்கே பின்னி பிணைந்திருக்கின்றது. இதனால் பெரிய ஒரு மாற்றத்தை நாங்கள் வெகு விரைவில் இந்த உலக பரப்பில் நாங்கள் காணலாம். சிறப்பாக உங்களுடைய கருத்தை தந்ததற்காக நன்றி. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் கூறும் பொழுது ஸ்டாட்ஃபோர்ட் அண்ட் பவ் அந்த பகுதியில் ஈழத்தமிழ் பெண்மணி உமா குமரன் அவர்கள் வெற்றி பெற்றதை நீங்கள் கூறினீர்கள். இவருடைய இந்த வெற்றி நிச்சயமாக தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இவர் பல விடயங்களை எங்களுக்காக செய்து தரப்போகின்றார் என்றெல்லாம் அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் கொஞ்சம் அமர்த்தி வைத்திருக்க வேண்டும். என்றால் ஒரு தனி மனிதரால் நிறைய தாக்கத்தை உடனடியாக ஏற்படுத்த முடியாது. அதே நேரத்தில் அந்த அழுத்தத்தை அவருக்கு பிரயோகிக்க கூடாது என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் மிக முக்கியமான விடயத்தை கூறியிருக்கிறீர்கள். நன்றி. பிரித்தானியாவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்கு முக்கிய காரணியாக பிரித்தானியா இருக்கின்றது. கடந்த காலங்களில் இங்கே இருக்கின்ற அமைப்புகள் லாபியிங் பலவற்றை செய்து கொண்டு வந்தார்கள். எவற்றை செய்தாலும் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயத்தை அவர்கள் ஒரு கச்சிதமாக அதை மெதுவாக தாமதமாக அதை இழுத்தடித்து கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஈழத்தமிழர்களுடைய பங்களிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளே செல்லும் பொழுது இதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு மெதுவாக நகர்த்துவதற்கு இது வழிவகுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக. நான் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவர்களை ரைட் ஆனரபிள் சொல்லி கூறுவார்கள். அந்த வகையிலே அந்த மக்களுடைய இறமையை மையப்படுத்தி தான் நான் வான்பமை உமாகுமாரன் அவர்கள் என்று கூட கூறணும். என்றால் மக்களுடைய வாக்குகள் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அந்த மக்களுடைய பிரதிநிதியாக தான் அவர் பார்க்கப்பட வேண்டியவே தவிர எங்களுடைய பிரதிநிதியாக பார்க்கப்பட முடியாது. ஆகவே அவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது அந்த தொகுதியினுடைய பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு எங்களுடைய லண்டன் மேயருடைய லேபர் கட்சியினுடைய மேயருடைய நீண்டகால முதன்மை பரப்புரையாளராக இருந்த அனுபவம் இருக்கின்றது. அத்துடன் கூட அவர் அரசியல் அறிவியல் துறையில் அவர் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை மேற்கொண்டவராக இருக்கின்றார். ஆகவே அவருக்கு இப்ப இருக்கின்ற பாராளுமன்ற முறைமைகளும் கட்சிகளுடைய முறைமைகளும் எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உமாகுமரன் அவர்கள் இருக்கின்றார். ஆகவே அவரால் இந்த பிரச்சனையை விளங்கிக் கொண்டு எந்த முறையில் அமுக்க குழுவாக செயற்பட வேண்டும் என்பது நீங்க சொல்ற பொழுது அவர் இப்பொழுது லேபர் கட்சியில் இருக்கின்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மற்ற கவுன்சிலர்ஸையும் சேர்த்துத்தான் அவர் அந்த அமுக்கக்குழுக்கை உருவாக்கி செயற்பட வேண்டிய ஒரு தன்மைகள் வருவார். அவர் அதை நிறைவாக செய்வார் என்ற நம்பிக்கை அவருடைய அவர் பேசுகின்ற பேச்சுக்கள், அவருடைய உறுதியான அந்த செயல்கள் தெரிகின்றது. ஆகவே நாங்கள் முதலில் நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்போம். ஆனால் நீங்கள் கூறுவது போல ஒரு தனி மனிதனாக செய்ய முடியாது என்பது வெளிப்படையான உண்மை. அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது விடுதலை புலிகளுடைய மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்து டில்லியில் அவருடைய வீட்டிலேயே விடுதலை புலிகளுடைய கூட்டங்களில் நடத்திய ஜார்ஜ் பெர்னாண்டோ அவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக வந்தபொழுது எதை செய்ய முடிந்தது? இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். ஆனால் அவருக்கு விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டத்தினுடைய தேவையும் அதனுடைய தன்மையும் மிக தெளிவாக தெரியும். அப்படி இருந்தும் அவரால் என்ன செய்ய முடிந்தது? என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்பொழுது அருஸ் கூறியது முக்கியமான விடயம். இது ஒரு சிஸ்டம், ஒரு முறைமை. அந்த முறைமைக்குள் நீங்கள் சென்று அந்த முறைமைக்குள் நீங்கள் செயற்படலாமே ஒழிய அந்த முறைமையை சிதறடிக்காமல் இருப்பதற்காக அந்த தேர்தலை நடத்துபவர்கள். இப்பொழுது அருஸ் அந்த கருத்தை தெளிவாக கூறினார். அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் முறைமை என்பது எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்றால் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மக்களுடைய கையில் ஒரு நாள் அவர்கள் வாக்களிக்கிற அந்த நாளில் மட்டும் அந்த அரசு இருக்கும். ஒரே ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள் அவர்களுடைய கையில் இருந்து விட்டு அதுக்காக வருகின்ற அந்த முடியை வைத்துக் கொண்டு முதலில் ஏற்கனவே திட்டமிட்டவே தான் கட்சிகள். எப்பொழுது கட்சிகள் தோன்றினவோ அந்த கட்சிகள் உருவானதன் பின்னர் அங்கு பொதுமக்களுடைய பொது சித்தம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டதாக இல்லை. ரூசோ பொது சித்தத்தை மையமாக வச்சுத்தான் இந்த தேர்தல் முறைமைகளை பற்றி பேசினார். ஆபிரகாம் லிங்கன் ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மக்களாலான மக்களின் அரசு என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுது இருந்த அமெரிக்காவுடைய தேவையை மையமாய்த்தான் அது தெற்கு
மேற்கு என்று பிரியாமல் வடக்கு கிழக்கு என்று பிரியாமல் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து பிரித்தானிய பேரரசுக்கு எதிரான அந்த காலனித்துவ போராட்டத்தில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பின்னணியில் தான் அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் 60ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த மக்கள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்ற தன்மை பிரித்தானியா முதலிருந்தே கூறிக்கொண்டு வந்த விஜயம் மனித உரிமை பேணப்பட வேண்டும், மனித உரிமை கோரப்பட வேண்டும், நாங்கள் மனித உரிமையை பேணிக்கொண்டு ஆட்சி செய்வோம் என்கின்ற முறைமையைத்தான் காலனித்துவ காலத்திலிருந்தே செயற்படுத்தினார்கள். 60ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த மாற்றம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் அந்த மக்கள் ஆட்சி அல்லது மக்களுடைய ஒருங்கிணைப்பு அல்லது நாங்கள் கூறுகின்ற தன்னாட்சி உரிமை என்பது 60ஆம் ஆண்டுக்கு பின்னர் உலகில் பெருசாக பார்க்கப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த தேவை பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இல்லாமல் போய்விட்டது. ரீகனுடைய காலத்தில் மார்கரெட் தாட்சருடைய தன்மைகளை இவர் நேரடியாக பின்பற்ற தொடங்கிய பின்னர் அது மிகவும் வேகம் பெற்று அதனுடைய பின்னணியில் தனிமனிதனுக்கான கல்வி, தனிமனிதனுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கினால் போதும், மக்கள் ஒருங்கு சேரக்கூடாது என்ற பிரித்தானியுடைய கொள்கை உலகினுடைய கொள்கையாக கூட மாற்றப்பட்டு விட்டது. ஆனகத்தில் தான் இப்பொழுது தன்னாட்சி உரிமையை பற்றிய அடிப்படையில் நாங்கள் செயற்படுகின்ற பொழுது அதை வெளிப்படுத்த முடியாத கஷ்டம் இருக்கின்றது. அவை இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியாக செயற்படுவதற்கான தன்மை அந்த துறையில் படிக்கின்ற இளையவர்களுக்கு வரும், தானாகவே வரும். நீங்க சொன்ன மாதிரியாக அவர்கள் வரலாற்றை மாற்றுகின்ற ஒரு வரலாற்றை தான் நாங்கள் எப்பொழுதுமே உருவாக்க வேண்டும் என்பது பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உரைகள், தன்னுடைய வகுப்புரையில் கூட சொல்லிக் கொண்டு வந்த விடயம் அதுதான். நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வரலாறு ஒரு அடக்குமுறையை ஒடுக்குமுறையை வெளிப்படுத்துகின்ற வரலாறாக இருக்கின்ற பொழுது அந்த வரலாற்றை மாற்றுகின்ற ஒரு வரலாறாக நீ உன்னை கட்டமைக்க வேண்டும், ஒவ்வொருவரும் கட்டமைக்க வேண்டும். அந்த ஒவ்வொருவரும் கட்டமைக்கின்ற அந்த தன்மை கூடத்தான் அந்த தன்மை வரும். இப்பொழுது பிரித்தானியுடைய புதிய பிரதமர் மாண்பவை கேஆர் ஸ்டான்மர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியுது. அருள் கூறின மாதிரி இந்த ஜெர்மி கோமனுடைய வெற்றியும் சரி, முஸ்லிம் மக்களுடைய வெற்றியும் சரி, அதுக்கு அப்பால பிரித்தானியருக்கு என்கின்ற அடிப்படையிலே கொண்டிருக்கின்ற ரிஃபார்ம் கட்சியினுடைய வெற்றியாக இருந்தாலும் எல்லாம் மக்கள் தங்களுக்கு மேலான அழுத்தத்தை பயன்படுத்துவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனபடினால் அந்த ஆட்சியில் முதல் மக்களுக்கான ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய முறையில் செயற்பட்டால் தான் அது முடியும் நிற்கின்றார். ஆனால் அங்கிருக்கிற பிரச்சனை என்னென்றால் அதுக்கு பொருளாதாரம் தான் அடிப்படை. பொருளாதாரத்துக்கு வறுமையும் அறியாமையும் நீங்கினால்தான் ஒரு நாட்டில் பொருளாதாரம் வெளிப்படும். நாங்கள் கூட எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய தாயகத்தில் இருக்கிற வறுமையும் அறியாமையும் நீக்கிறதுக்கு என்ன செய்கின்றோம் என்றால் ஒன்றுமில்லை. அவர்களுடைய வறுமையை நீக்கிறதுக்கான தன்மைகள் எவ்வளவு செய்திருக்கின்றோம், அவர்களுடைய அறியாமை நீக்குவதற்கான தன்மைகள் எவ்வளவு செய்திருக்கின்றோம். இப்ப நடக்கின்ற அரசியலை விளங்கிக் கொள்கின்ற தன்மை அரசியல்வாதிகளுக்கே இருக்கா? அதாவது கிட்டத்தட்ட 1970களிலிருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத்தமிழினத்தை அதனுடைய விருப்பின் பேரில் வழிநடத்தாமல் தன்னுடைய விருப்பின் பேரில் வழிநடத்திய முன்னாள் திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் அவர்களுடைய மறைவை சிலர் விமர்சிக்கிற திருநாள் செய்கின்ற முறையை பார்த்தால் எவ்வளவுக்கு அங்கு அரசியல் அறியாமல் இருக்கின்றது என்பது தெரிகின்றது. அவரை தேசியத்தினுடைய சின்னமாகவும் விடுதலையினுடைய சின்னமாக மட்டுமில்லை, இப்பொழுது சிவஞானம் அவர்கள் நேற்றைய தினத்திலே அவர் தேசிய தலைவருக்கு ஈடான ஒருவர் என்று கூட பேசியிருக்கின்றார். இப்படியான முட்டாள்கள் எல்லாம் இந்த அரசியலில் இருக்கின்ற காரணத்தினால்தான் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எது நடந்தது, என்ன மாதிரியாக மக்கள் அடிமையானார்கள், இதன் காரணமாக சிங்கள மக்கள் எங்களை அடிமையாக்கவில்லை. எங்களுடைய மக்கள் தங்களுடைய விருப்பை வெளிப்படுத்திய பொழுது இந்த 1977ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுக்கு பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய ஈழத்தமிழ் தேசிய சபை அமைப்போம், அந்த தேசிய சபையினுக்கு ஈழத்தமிழர்களுக்கான அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்று சொல்லித்தான் நீங்கள் மக்களிடமிருந்து வாக்கை வாங்கினீர்கள். ஆனால் எந்த தேசிய சபை அமைத்தீர்கள்? அதுக்கு பதிலாக ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறது இலங்கையில் ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய காலில் போய் விழுந்தீர்கள். அதே மாதிரியாக பிராந்திய மேலாண்மைகளிடமும் அனைத்துலக வெள்ளாண்மைகளிடம் போய் காலிலே விழுகின்ற ஒரு அரசியல் வளமையை தோற்றுவித்தீர்கள். நீங்கள் அதை தோற்றுவித்தீர்கள். அதை ஏற்படுத்தான் இப்பொழுது செயற்பாட்டாளர்களும் கூட இந்த நேரம் ஒன்றில் பிராந்திய வேளாண்மைகளுக்கு கீழோ அல்லது உலக வெள்ளாண்மைகளுக்கு கீழோ போயிருந்து தங்களுக்கான தன்மையை பெற வேண்டும். எங்களுடைய பலத்தை, எங்களுடைய ஆற்றலை, எங்களுடைய திறனை, எங்களுடைய பங்களிப்பு உலகத்துக்கு எவ்வளவு தேவை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே இல்லா நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தினவரை ஒரு தேசியத்தினுடைய தன்மையாக அவர் சிங்கக்கொடியை தூக்கி பிடித்து அதுக்கு கீழ் நின்று உள்ளக பொறுமுறைகள் செயற்படுவோம் என்று கூறினார். இறந்தோரை பற்றி பேசுவது தமிழருடைய மரபில்
ஒரு ஒழுங்கற்ற முறைமை தான். ஆனால் இறந்தவர் மனிதனாக வாழ்ந்ததுல தான் இறந்தவரை பற்றி பேச விடலாம். இறந்தவரை ஒரு மிருகமாக இருந்த ஹிட்லரை பற்றி இன்றைக்கு உலகம் முழுக்க பேசுகின்ற பொழுது ஜெர்மனி ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கின்றது. என்ற ஹிட்லர் அப்படியான ஒரு மனிதத்துக்கு எதிராக செயலை செய்த காரணத்தினால் அந்த நிலை இன்றைக்கு ஹிட்லருக்கு இருக்கிறது. அதே போலதான் நீங்கள் மனிதத்துக்கு எதிராக செயற்படுகின்ற பொழுது மனிதத்துவம் இழக்கப்பட்டது, உயிர்கள் இழக்கப்பட்டது, வாழ்வு மறக்கப்பட்டது, உடைமைகள் அளிக்கப்பட்டது, மண் அபகரிக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை அந்த வடிவத்தில் வெளிப்படுத்தினீர்களா? இன்றைக்காவது வெளிப்படுத்துகிறீர்களா? அப்படியாக இருக்கின்ற ஒரு நேரத்திலே அந்த அழுத்த குழுக்களை பற்றி கூறுகின்றோம். பிரபாகரன் ஆரம்பத்திலே ஒரு அழுத்த குழுவாத்தான் தோன்றினார். எங்களுக்கு தெரியும். இந்த போராளிகள் எல்லாருமே உருவான காலத்திலே போராளிகளை கண்டால் இந்த பாராளுமன்ற அரசியல் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் கண்டாலே ஓடுவார்கள். பின்னர் அவர்களுக்கு பயத்தில் தான் அவர்களுடைய அதிகாரம் உச்சப்பட்டது மட்டுமில்லை, அவர்கள் ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்துவார் என்ற அந்த அடிப்படை பயத்தில் தான் இணைந்தார்கள். இதுதான் வரலாறு. அவர்கள் ஏற்றவர்கள் இணையவில்லை, இவர்களுடைய கருத்துக்கள் மாற்றம் பெறவில்லை, இவருடைய அந்த மேலாதிக்க தன்மைகள் மாற்றம் பெறவில்லை, சாதியத்தை இவர்கள் ஒதுக்கவில்லை, மதவரியையோ இல்லாட்டி பிரதேசவரியோ இவர் கைவிடவில்லை. ஆனால் அந்த ஆயுத எதிர்ப்புக்கு பயந்தீர்கள். அது ஆயுத எதிர்ப்புக்கு பயந்த ஒரு கட்டத்தில் தான் அந்த மாதிரியான தன்மை இருந்தது. என்னுடன் கேர்னல் கிட்டு அவர்கள் பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக கூறினார், நாங்கள் வெண்டோ அல்லது தோத்தோ நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த சாதியம், பெண்ணடித்தனம், இந்த பிரதேசவாதம் எல்லாமே தலை தூக்கும். அதை இல்லாமல் பண்ணக்கூடிய முறையில் நீங்கள் கல்விக்கூடாக சின்ன பிள்ளைகள்ல இருந்து பிஎஸ்சி செய்கிறவர்கள் வரை அந்த மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அபிதமான ஒரு மனநிலை ஏற்படுத்தப்பட்டால் தான் அது விடுதலைக்கான ஒன்றாக மாறும். அதற்கு மிக பிரதானமாக இருப்பது ரெண்டு. ஊடகத்துக்குள்ள தான் சாதாரண மக்கள் நாங்கள் சந்திக்க முடியும், சாதாரண மக்களுக்கு ஏற்ற முறையிலும் சந்திக்க முடியும். அடுத்தது கல்வியும் ஊடகமும் ஒருங்கிணைகின்ற பொழுதுதான் ஒரு நாட்டில் சிந்தனை மாற்றம் ஏற்படும். கால்மார்க்ஸ் தோன்றியிருக்காவிட்டால் இன்றைக்கு ஐரோப்பா நிலை எப்படி இருந்திருக்கும், லெனின் தோன்றியிருக்காவிட்டால் ரஷ்யாவுடைய நிலை எப்படி இருந்திருக்கும், மாவோ தோன்றியிருக்காவிட்டால் சீனாவுடைய நிலை எப்படி இருந்திருக்கும், செகுரா தோன்றியிருக்காவிட்டால் எப்படி விதமாக கியூபாவுடைய நிலை இருந்திருக்கும். இதை சிந்திக்க வேண்டும். ஆகவே நாங்கள் கல்வியை, ஊடகத்தை வளர்க்கின்ற தன்மைகளை எல்லாம் கைவிட்டு விட்டோம். மக்களுடைய குரலாக இருக்கின்ற ஊடகத்தை, மக்களுக்கு சக்தியாக இருக்கின்ற கல்வியை நாங்கள் ஒன்றுமே செய்வதில்லை. ஆனால் எங்கள்கிட்ட ரெண்டுமே இருக்கின்றது. எங்கள்கிட்ட பணம் இருக்கின்றது, கல்வி இருக்கின்றது, ரெண்டுமே இருக்கின்றது. ஆனால் அது இணைப்பதற்கான தன்மை இல்லாமல் செய்துதான் இந்த 50 வருட கால இந்த தலைமைகளுடைய கூத்தாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக விடுதலை புலி இயக்கத்தை கூட உங்களால் தான் உலகம் அங்கீகரிக்காவிட்டது வெளிப்படையான உண்மை. நீங்கள் விடுதலை புலி அமைப்பை பற்றி நீங்கள் பேசிய கருத்துக்கள் தான் மற்றவர்கள் தங்களுக்கு சாதகம் அமைத்து அந்த நேரத்திலே ஒரு நாடு தோன்றுவதற்கு தடையாக இருந்தது என்பது வெளிப்படையான உண்மை. அப்படியான அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவதுதான் நேர்மை வரும். நேர்மை வருகின்ற பொழுதுதான் மாற்றம் பெறும். அதைத்தான் இந்த அமுக்க குழுக்கள் கூட நாங்கள் தெளிவுபடுத்த விரும்பினோம். நிச்சயமாக மாஸ்டர், நீங்கள் கூறுவது நான் உங்களோடு முழுமையாக ஒத்து போகின்றேன். இதே நேரத்தில் நாங்கள் அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகளில் கூடிக்கொண்டு வருகின்ற இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும், மெக்கானிசம் இருந்தால்தான் அதனூடாக அளவெடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும், இவர்களை பொறுப்பு கூற வைக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறான ஒரு திட்டம் இல்லாததினால், அப்படியான ஒரு மெக்கானிசம் எங்களிடம் இல்லாததினால் தான் இவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய ஏமாற்று வித்துகளை தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு விற்று பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த அரசியல்வாதிகளுடைய எல்லாமே தெளிவாக பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. இப்பொழுது அமுக்க குழுக்கள் தோன்றியது அரசு மிக தெளிவாக கூறினார். அதாவது மக்கள் தாங்களாகவே ஒருங்கிணைந்து இப்பொழுது அங்கு ஒரு பொதுச்சபை அமைக்க பார்க்கிறார்கள். அந்த பொதுச்சபையை அமைத்தாவது நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை அங்கே இருக்கின்ற சட்ட அரசியல் சட்டத்துக்கு அமைய எப்படி வெளிப்படுத்தலாம்னு சிந்திக்கின்றார்கள். ஏன்னா நாங்கள் இங்கிருந்து பேசலாம், அங்கிருந்து பேச முடியாது என்று அங்கு 6வது திருத்தமும் அங்கிருக்கிற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் அடுத்த நிமிஷம் அவர்களுக்கு இருந்த இருப்பையே இல்லாம பண்ணும். இப்ப பொது வேட்பாளர் தொடர்பாக அது பயங்கரமாக ஒரு அமுக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நிச்சயமாக சிங்களவர்களுக்கு தெரியுது. இப்பொழுது அவர்கள் மாறுகிறார்கள். இப்பொழுது தங்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் கொண்டு எங்களுடைய அரசியல் அவர்களுக்கு வழிகாட்டுவது, பல இடங்களிலே ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அவர்களுக்கு வழிகாட்டியது. ஆன காரணத்தினால் இப்பொழுது அவர்கள் இந்த வழியை பின்பற்றுகிறார்கள். இறமையின் அடிப்படையிலேயே நாங்கள் தேர்தல்களில் பங்கு பெற்றுவது தவறான விடயம், அது வேறு விடயம். ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் நிலையில் இருக்கின்ற பொழுது மக்கள் தாங்கள் செயற்படுவதற்கான சர்வைவல் மெக்கானிசம் என்ற அந்த அடிப்படையிலே தங்களுக்கான ஒரு அமுக்க குழுப்பை ஏற்படுத்துவதற்கு உடனடியாக எல்லாரும் சேர்ந்து உதவி செய்வதன் மூலமாக அல்லது பயிர்கரிப்பை நீங்க செய்வது
செய்யறதா செய்யுங்கள். ஆனா அதை முழு அளவில் செய்வதற்கான அந்த வலிமையை நீங்கள் வெளிப்படுத்தியுள்ள அதுவும் வெற்றி தான். ஆனால் உங்களுக்கு முரண்படாதீர்கள். நீங்கள் இருவருமே ஒரே நோக்கத்தோடு செயற்படுகின்ற பொழுது ஒரு நோக்கம் செயற்படுத்தப்படாதவாறு சட்டம் தடுத்து கொண்டிருக்கிறது. சரி, நாங்கள் தான் முற்றிலும் பகிஷ்கரிப்பு செய்கிறோம்னு வச்சுக்கொள்வோம். எங்கள் பக்கத்தில் இருக்கிற சிங்கள மக்களுடைய வாக்கு என்ன செய்ய போறீர்கள், எங்கள் பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் மக்களுடைய வாக்கு என்ன செய்ய போறீர்கள், எங்கள் பக்கத்தில் இருக்கிற தமிழின எதிர்ப்பு தன்மை உள்ளவர்களுடைய வாக்கு என்ன செய்ய போறீர்கள்? ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் அதை தமிழ் மக்களுடைய வாக்கை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவை அப்படியான ஒரு சூழலில் அதற்கான மாற்று வழிகளையும் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே எல்லாவற்றையும் அறிவார்ந்த பூர்வமாக சிந்தித்து ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்து இன்றைக்கு பார்த்தீங்களா, இன்றைக்கு இஸ்ரேல் கட்டாருக்கு ஓடுகிறது என்ன மாதிரியாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். இப்பொழுது ஹமாஸ் கொடுத்த அந்த அழுத்தம், ஹமாஸுக்கு லெபனானில் இருக்கின்ற மற்ற அமைப்புகள் கொடுத்த அழுத்தம், அதன் காரணமாக இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன மாதிரியாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று மண்டே போட்டு குழப்புற நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இதுதான் அழுத்தம், இதுதான் அழுத்தத்தில் தன்மை. இப்பொழுது இந்தியா அந்த ஒரு தேவையில் இருக்கிறது. இந்தியா இப்பொழுது குளோபல் சவுத் என்கின்ற ஒரு கோட்பாட்டை இந்தியா முன்னெடுக்கின்றது. அதாவது சீனா புதிய அரசியல் ஒழுங்குமுறையினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறது. வெளிப்படையான ஒன்றாக இருக்கின்றது. அப்படியான சூழலில் அமெரிக்கா தடுமாறுகிறது. அது தனக்கான அந்த அதிகார பலத்தை கட்டமைப்புக்கான முயற்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் சேர்த்து. ஆனால் இன்றைக்கு ஹங்கரி யூரோப்பியன் யூனியனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றது. நெதர்லாந்து அமெரிக்காவினுடைய ஆதரவு, நெதர்லாந்து நேட்டோடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கின்றது. ஆனால் ஹங்கரி ரஷ்யா ஆதரவானது என்பது எல்லாருக்கும் வெளிப்படையான உண்டு. ஆகவே அங்கு அதுக்குள்ளேயே பெரிய சிக்கல் வரப்போகின்றது. அவ்விதமான ஒரு சிக்கல் அங்கு வருகின்ற பொழுது, அதன் பின்னணியில் பார்க்கின்ற பொழுது பிரித்தானியா அமெரிக்காவோட இணைஞ்சு செயற்படுறதுக்கான ஒரு தேவைக்குள் போகின்றார். ஆனால் பிரித்தானியா இப்பொழுது மிடில் பவராக வந்துவிட்டது. இப்பொழுது வெள்ளாண்மையாக இல்லை. அவை அவர் தங்களுடைய மிடில் பவர் தன்மையை அவர் திரும்பி வெள்ளாண்மையாக மாற்ற வேண்டிய பொருளாதார முறைமைக்குள்ளாக ஜப்பானுடன் கனடாவுடன் செயற்பட வேண்டிய தேவைக்கு வருகின்றது. அதனால தான் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் மாற்றமானது, இப்ப ரணில் விக்ரமசிங்காவை எடுத்தால் அவர் ஒரு நேரத்திலே அவர் குளோபல் சவுத்ன்றதுக்கு ஆதரவு கொடுத்து இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுவார். மறுபக்கத்திலே சீனாவுக்கு ஆதரவு கொடுத்து சீனாவோட மஹிந்த ராஜபக்சவை அனுப்பி மஹிந்த ராஜபக்ச கூட சீனாவோட இருக்கிற தொடர்புகளை வெளிப்படுத்துகிறார்கள். இன்னொரு புறத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு நிற்பார். அப்ப அந்த பச்சோந்தி நிறம் மாறுமா போல அவர் தன்னுடைய தேவைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன மாதிரியாக தேர்தலை நடத்தியோ இல்ல தேர்தலை நடத்தாமலோ தன்னுடைய பதவிக்காலத்தை எப்படி தக்க வைக்கலாம் என்ற மிகப்பெரிய ஒரு சிந்தனை குழப்பத்துக்குள்ள அவர் செயற்பட்டுக் கொண்டு போய் பார்க்கக்கூடிய இருக்கிறது. இவ்விதமாக எல்லாமே மாறுகின்ற பொழுது இந்தியாவுடன் கூட இப்பொழுது ஈழத்தமிழர்கள் தங்களுக்குரிய தனித்தன்மையுடன் உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டிய நேரம் இருக்கின்றது. ஆனால் அதை செய்வதற்கான மிக தெளிவான எண்ணம் உள்ள, அதாவது அவர்களை எங்களுக்கான தீர்வை தாருங்கள் என்று கேட்காமல் இந்த தீர்வை நீங்கள் வையுங்கள் என்று கேட்கின்ற ஒரு பொது அமைப்பு இல்லை. அதைத்தான் சுட்டி காட்டுகின்றோம். அதை உமாகுமரன் போன்றவர்கள் வருங்காலத்தை செய்வார்கள். இங்கு பிறந்து வளர்கள் அதற்கான தன்மையை ஏற்படுத்துவார்கள். அந்த தன்மையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அவர்களுக்கான ஆதரவை கொடுக்க வேண்டி இருக்கின்றது. உலகளவிலே கொடுக்க வேண்டும். அவர்களுடைய தன்மையிலே அவர்களை விட வேண்டும். அவர்கள் எங்களுக்காக, நீங்கள் ஆரம்பத்திலே மிக அழகாக சொன்னீர்கள். இப்ப என்ன நடக்க போகிறது என்றால், உமாகுமரனுடைய அதிகார இல்லை என்ன என்பதை கவனத்தில் எடுக்காமல் அவை எல்லாம் செய்வாண்டு இந்த வருஷம் சொல்பவர்கள் அடுத்த வருஷம் அவை பற்றி ஏசி பேசி இந்த சமூக ஊடகங்கள்ல எழுத தொடங்குவார்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு வருடத்துக்குள் பிரச்சனையை மாற்ற வேண்டும் எதிர்பார்ப்பீர்கள், நாளைக்கு மாற்ற வேண்டும் எதிர்பார்ப்பீர்கள், இந்த அதிகார வர்க்கங்களுடைய காலில் விழுந்து மாற்ற வேண்டும் எதிர்பார்ப்பீர்கள். அதையெல்லாம் சாத்தியமில்லை. நீங்கள் எப்பொழுது உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தீங்களோ அப்பொழுதுதான் முடியும். அதை இந்த இளம் பிள்ளைகள் செய்வதற்கு அவர்களுடைய தன்மையில் விடுங்கள். அவர் தெளிவாக பேசுகின்றார், எப்பொழுதும் தெளிவாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் மத்திய தேர்தலில் போட்டியிட்ட ஈழத்தமிழர் வழிவந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படாத உண்மையில் எல்லோருக்கும் மனவேதனையான ஒன்றுதான். எங்களுடைய பிள்ளைகள், ஆயிரம் தான் சொன்னாலும் எங்களுடைய பிள்ளைகள். அதனால அந்த பிள்ளைகளுடைய தன்மையில் விடுங்கள், அதுகளை ஊடகத்தை கொண்டு வாருங்கள், அதுகளுடைய கல்வி பலத்தை பகிருங்கள், அதுகளுடைய பொருளாதார வளத்தை பகிருங்கள். அப்பொழுது நிச்சயமாக தேச உருவாக்க நடைபெறும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சிறப்பு. இளைய சமுதாயத்திடம் எல்லாவற்றையுமே ஒப்படையுங்கள், அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்பதுதான் இங்கே கூறுகிறீர்கள். மாஸ்டர், நன்றி. இந்த அமுக்க குழு, அழுத்த குழு என்று கூறும்பொழுது
குடிசார் அமைப்புகள் அங்கே 80 குடிசார் அமைப்புகள் சேர்ந்து பொது வேட்பாளர் தொடர்பாக பேசும்பொழுது அதுவும் ஒரு அழுத்தத்தையும் அமுக்கத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அங்கே இலங்கை தீவில் நடைபெறுகின்ற அரசியல் திடீரென்று விக்னேஸ்வரன் சொல்றார், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் தேர்தல் வைத்தால் அது ஆபத்தானது இருக்கும் என்ற கருத்தை கூட கூறுகின்றார். அவர் ஒரு அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதிகளை தள்ளி வையுங்கள், அரசியல் இருக்க எல்லாரையும் தள்ளி வையுங்கள். எல்லாரையும் தள்ளி வைத்து விட்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அரசியல் துறை பட்டதாரிகள் வந்து இணங்கி இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துடைய அரசியல் துறை பட்டதாரிகள், கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களாக இருந்தவர்கள், இப்படி பலர் அங்கே இருக்கின்றார்கள். ஆகவே அந்த கல்வியாளர்களையும் அந்த செயற்பாட்டாளர்களையும் நீங்கள் செயற்பட விட்டீர்களா தான் இந்த அரசியல்வாதிகளை கூட அவருடைய வழிக்கு கொண்டு வருவார்கள் என்பது உங்களுடைய கருத்து. இந்த உயிரோடை தமிழில் நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வருகின்றோம், இருக்கின்ற 18 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களை மீண்டும் தெரிவு செய்யக்கூடாது. குடிசார் அமைப்புகளின் ஊடாக எங்களுக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க், ஒரு மெக்கானிசத்தை, ஒரு வழிவரவுகளை உருவாக்கி அவ்வாறுதான் செயல்படுவது தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு வழி பிரபாகரன் செய்தார். தேசிய தலைவர் இதை செய்தார். இருந்த அந்த அரசியல் பிரதித்துவத்தில் இருந்த பிழையினத்தை தன்னை மாற்றினார். அந்த அரசியல் பிரதிநிதியாக இருந்தவர்கள் வந்து அங்கும் இங்கோடு சிதறி ஓடியதன் பின்புதான் தேசம் தன்னுடைய விடுதலையை முன்னெடுத்தது. அதனை வரலாற்றில் நடந்தது. நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வருவோம். நிறைவாக அரசவர்களே, இப்ப பிரித்தானியாவில் நடந்து முடிந்த இந்த தேர்தல், குறிப்பாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை எடுத்து பார்த்தீர்கள் 14 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தார்கள். அந்த ஆட்சி காலத்தின் பொழுது கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று வந்த காலத்திலிருந்து அவர்களுடைய நடத்தைகள் ஆணவத்தோடு அவர்கள் எந்த விடயத்தை செய்துவிட்டும் அதை மறுக்கின்றது, அனைத்துலக சமூகத்தினுடைய சட்டத்தை மறுப்பது, இவையெல்லாமே அந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றது. அதன் ஒரு விளைவாகத்தான் படுதோல்வி அடைந்திருக்கின்றது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. இதிலிருந்து தமிழ் மக்கள், தமிழ் பிரதிநிதிகளை நான் கூறவில்லை, தமிழ் மக்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவருடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்ப என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் இப்ப முஸ்லிம் மக்கள் நான் நினைக்கிறேன் எங்களை விட அதிக அளவில் இங்கு இருக்கிறார்கள். அவ்வாறு இருந்த போதும் கூட ஐசிசியில் நெத்தன்யாவுக்கும் அவரின் பாதுகாப்பு அமைச்சருக்கும் எதிராக கொண்டு வந்த பிடிவிராந்துக்கு எதிராக பிரித்தானியா வந்து மேன்முறையீடு செய்திருக்கின்றது. அவர்களை, அதாவது வெளிப்படையாகவே ஒரு போர் குற்றவாளிகளை காப்பாற்ற முற்பட்டிருக்கின்றது. அந்த சிஸ்டம் அவர்கள்ட்ட அப்படித்தான் இருக்கின்றது. எனவேதான் இப்போது அதற்கு மாற்று நடவடிக்கையாக முஸ்லிம் மக்கள் தங்கள் போக்கை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இதில் இயங்குவதால், எதுவும் இணைந்து இயங்குவதால், இப்ப லேபர் கட்சியிலேயோ அல்லது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலேயோ இணங்கி போவதால், இணைந்து இயங்குவதால் எந்த மாற்றமும் ஏற்பட்டு விட போவதில்லை என்றால் அந்த சிஸ்டம் அப்படி. இப்ப இந்த தேர்தலுக்கு முன்னர் தமிழ் மக்கள் ஒரு சந்திப்பை நடத்திய போது மாஸ்டர் இங்கு கடந்த முறை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். 2 பெருங்கட்சிகளின் பிரதிநிதிகளும் கூறியது ஒன்றுதான், இலங்கை ஒரு இறமை உள்ள நாடு, அதற்கு அடுத்து சொன்னால் எங்கள் அந்த இறமைக்கு தலையிடுவதாக முடியும். அது வகுக்கப்பட்ட சிஸ்டம். இப்ப இந்த சிஸ்டத்துக்கு போய் நின்று கொண்டு அவர்களை மாற்றுகிறோம், சிஸ்டத்தை மாற்றுகிறோம் என்றால் அது நாங்கள் எங்களை ஏமாற்றுகிறோம் ஒன்றாகத்தான் இருக்குமே வழியே அந்த சிஸ்டத்தை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் அழுத்தத்தை கொடுக்கலாம். அந்த அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக அவர்கள் தங்கள் சிஸ்டத்தை அவர்களாகத்தான் மாற்ற வேண்டும். நீங்கள் மாற்ற முடியாது, அவர்களாகத்தான் அதனை மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏது நிலைகளைத்தான் நாங்கள் கண்டறிய வேண்டும். இப்ப நீங்கள் கூறியது போலதான், இப்ப உமா குமரன் அவர்கள் வந்து ஒரே நாளில் அவர் ஒன்றும் அங்கு மாற்ற முடியாது. ஆனால் இப்ப சிங்களத்தில் முன்பு இருந்தவர்கள், சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிங்களவர்கள், அவர்கள் அந்த சிஸ்டத்துக்கு ஒரு அமுக்க குழுவாக இருந்து விடுதலை புலிகள் மீதான தடை, தமிழ் மக்கள் மீதான பல நடவடிக்கைகளுக்கு வித்திட்டவர்கள். ஆனால் அவ்வாறான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் இடம்பெறாது முன்கூட்டியே தடுப்பதற்கான ஒரு தடுப்பரணாக நாங்கள் இதற்குள் இருக்கலாம். அதாவது கவுண்டர் ஒன்றை நாங்கள் கொடுப்பதற்குரிய அந்த பொறுப்புகளில் இருக்கலாம். அடுத்ததாக நாங்கள் தான் தனியாக தேசிய தலைவர் கூறுவது போல ஒருவர் ஒன்றை செய்து விட்டால் அவரின் தலையிலே எல்லாவற்றையும் போட்டு அவரே செய்வார் என்று விட்டு நாங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்து விடுவது தமிழ் இனத்தின் ஒரு சாபக்கேடு. அவ்வாறு இருக்காது. அவர் இயங்கட்டும். நீங்கள் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், இதனை பலப்படுத்த வேண்டும், இதொரு ஆரம்ப புள்ளி, இதனை எவ்வாறு அங்கால நகர்த்த வேண்டும் என்பது தொடர்பாக இந்த உலக அரங்கில் என்னென்ன நடக்கின்றது, ஏனைய இனங்கள் எவ்வாறு தப்பி பிழைக்கின்றன என்பது தொடர்பாக நீங்கள் அலசி ஆராய்ந்து
அதற்கு மாற்றீடானது ஒன்றை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பிரித்தானிய மக்கள் சுயமாக சிந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்லை, நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்த விடயம் எவ்வாறு எதிர்ப்பு வாக்கு அளித்தார்கள் என்ற விடயங்களை, இந்த விடயத்தை எங்களுடைய தமிழ் மக்கள் சுயமாக சிந்திக்க எப்போ தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை அந்த பேரெழுச்சி இயக்கத்தினுடைய அந்த பேரெழுச்சி நடைபெற்ற பொழுது அந்த மக்கள் சுயமாக சிந்தித்து சில விடயங்களை நகர்த்த தொடங்கிவிட்டார்கள். இனி பொது வேட்பாளர் தொடர்பாக இப்பொழுது குடிசார் அமைப்புகள் இணைந்து செயல்படுகிறார்கள். சுயமாக தமிழினமும் சிந்தித்து அரசியல்வாதிகளுக்கு நல்லொரு பதிலடி கொடுக்க வேண்டும், நல்லொரு கட்டமைப்பை உருவாக்கி அதனூடாக தமிழ் மக்களுடைய வேணவாவை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு, இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் சிறப்பாக கருத்துக்களை பதிவு செய்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.